தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தல் வரும் 17 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள நிலையில் மாநகராட்சிகள், மாவட்ட ஊராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளின் வார்டு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளுக்கான தேர்தலில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக அரசின் எண்ணற்ற சாதனைகளையும் மக்கள் நலத்திட்டங்களையும் விளக்கமாக எடுத்துக் கூறி தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். பெருநகர சென்னை மாநகராட்சி 166வது வார்டு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளரை ஆதரித்து பர்மா காலனி உள்ளிட்ட பகுதிகளில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் எண்ணற்ற சாதனைகளை எடுத்துக் கூறி அஇஅதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஈரோடு மாநகராட்சி 18வது வார்டு கழக வேட்பாளரை ஆதரித்து தென்றல் நகர் உள்ளிட்ட இடங்களில் அஇஅதிமுகவினர் வாக்கு சேகரித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றிய குழு 10வது மற்றும் 11வது வார்டு பகுதிகளில் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி நகராட்சி 18வது வார்டு பகுதியில் கழக வேட்பாளரின் வெற்றிக்காக அஇஅதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் கழக வேட்பாளரை ஆதரித்து புதுப்பாளையம் ஒன்றியத்தில் உள்ள பல்வேறு கிராமங்களில் அஇஅதிமுகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாநகராட்சியில் 50வது வார்டு பகுதியில் கழக வேட்பாளரை ஆதரித்து வெள்ளியங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் அஇஅதிமுகவினர் வாக்காளர்களிடம் ஆதரவு திரட்டினர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை நகராட்சி 9வது வார்டு பகுதியில் கழக வேட்பாளரை ஆதரித்து பெரியார் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் அஇஅதிமுகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மதுரை மாநகராட்சி 94வது வார்டு பகுதிக்கு உட்பட்ட அவனியாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக வேட்பாளரை ஆதரித்து அஇஅதிமுகவினர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். திருநெல்வேலி மாநகராட்சி 1வது வார்டு பகுதியில் கழக வேட்பாளருக்கு ஆதரவாக அஇஅதிமுக கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். இதேபோன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ளாட்சி பதவிகளுக்கு போட்டியிடும் கழக வேட்பாளர்களை ஆதரித்து அஇஅதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர்.